சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், வரப்போற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகள் கண்டு நமது வாழ்க்கை சரிவர கொண்டு போறதுக்கு எல்லா தெய்வங்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவள் தான் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி. அவளுடைய அனுகிரகத்தையும் வழிபாடு முறைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. அதை பற்றிய தகவல் தான் நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்துன்னு சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுக்கு யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் இங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னைக்கு பிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி விசேஷ தினங்கள் பாத்தீங்களா, அன்னைக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க. பஞ்சமி, அஷ்டமி, பௌர்ணமி, இந்த மாதிரி அமாவாசை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்ப வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எவ்வளவு விசேஷம்ங்கிறதையும் சொல்லிட்டீங்க சுவாமி. நிச்சயமா. அதாவது எல்லா பௌர்ணமியும் அம்பாளுக்கு விசேஷமான நாட்கள். வருடத்தில் ஒரு முறை அந்த சித்திர மாதத்தில் வருவதனால சித்ரா பௌர்ணமி. சித்தர்கள் வழிபட்ட மாதம், சித்தர்கள் வழிபட்ட பௌர்ணமி, அதனால அது சித்ரா பௌர்ணமி என்று. அதுல ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு நீங்க எவ்வளவுக்கு அளவுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ, இப்ப அமாவாசைக்கு தான் அம்பாள் இருக்கிற இடத்தை போய் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா பௌர்ணமியில அம்பாளுக்கு அவ்வளவு விசேஷம். அம்பாளுடைய தலையிலேயே நிலவை சூடி இருக்காள். அம்பாள் அங்க இருக்கா, அவகிட்டயே தான் இருக்கா, அவதான் அவ. அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க விசேஷ பூஜைகள் வீட்டிலேயே செய்யுங்க. அந்த நாள் அன்னைக்கு வருகின்ற ராவுகால பூஜையை விசேஷமா செய்யுங்க. வருகின்ற புதன்கிழமை விசேஷமான நாள். அந்த நேரத்துல வீட்டுல ராவுகாலத்தை விசேஷமா பண்ணிட்டு, அதே போல மாலை வேளையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பௌர்ணமியா இருக்கட்டும், அமாவாசையா இருக்கட்டும், அமாவாசை அஷ்டமியில விசேஷ நைவேத்தியங்கள் வைங்கன்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களால முடிந்த பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், அதுவும் வெண்மையான பொருளை நைவேத்தியம் வைங்க. அது இனிப்பாக இருக்கட்டும், அவல் பாயாசம், பால் பாயாசம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு அம்மா நீ காப்பாத்து. உங்க குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமான மகா பிரத்யங்கராவையும் வழிபடுங்க. வழிபட்டு மாலை வேளையில ராவு காலத்துல எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே போல மாலை வேளையில 2 அகல் தீபம் ஏற்றி எங்களை காப்பாத்துமா. சில பேருக்கு கிரிவலம் போவேன், அங்க போவேன் அப்படின்றவங்க எல்லாம் அந்த காலையில அந்த 12-1:30 ராவுகாலம் வருது இல்லையா, அதுல செஞ்சுக்கணும். அப்ப மாலையில நான் இந்த மாதிரி கிரிவலம் என்னுடைய மாதம் நான் போறதுமா இது, அதனால நான் இதுல போறேன். இது இந்த மாலையில மத்தியானத்துல நான் ராவுகால பூஜையில உன்னை நமஸ்காரம் பண்றேன், என்னை காப்பாத்துமான்னு சொல்லிட்டு வீட்டுல வேற யாராவது இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம எந்த வெளியூர் போனாலும் வீட்டுல வேற யாராவது இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு வீட்டுல விளக்கேத்தி இந்த நிவேத்தியத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ராவுகால பூஜையை முடிச்சுட்டு அம்மா எங்களை காப்பாத்து, என் கூட இருன்னு சொல்லுங்க. அதாவது யாரெல்லாம் ரொம்ப சிறப்பாக வழிபடணும் இந்த பௌர்ணமியில அப்படின்னு எனக்கு அம்பாள் சொன்னது பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதியர்கள், முக்கியமாக கல்விக்காக, அதாவது இந்த +2ல 10th மார்க் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அனைவருமே இந்த சித்ரா பௌர்ணமி புதன்கிழமையில வருவதனால் வித்யா, அதாவது படிப்புல நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பதற்காக நீங்க வேண்டிக்கோங்க. இந்த பௌர்ணமியில வேண்டும் போது அடுத்த இன்னும் ஒரு மாதத்துல இன்னும் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு 2 நாள்ல வருதுன்னு நினைக்கிறேன். மே 12 +2 ரிசல்ட் நல்ல மதிப்பெண் கிடைப்ப வாய்ப்புகள் உண்டாகும். அம்பாள் அனுகிரகம் இன்னும் அதிகமாக கிடைக்கும். எந்த நேரத்திலும் எந்த நாள்லயுமே நீங்க விசேஷ நாட்கள்ல, அதுவும் பௌர்ணமின்னா மாலை வேளையில அம்பாள் ராவுகால பூஜை முறை போலயே மாலையில செய்யணும். அப்ப அதுல சக்கரை பொங்கல், பாயாசம், வேற என்ன முடியுமோ ஒரு இனிப்பு உங்களால முடிஞ்சது வச்சு 2 அகல் தீபம் ஏற்றி 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதுக்கு முன்னாடி நன்றாக குருவாழ்க குருவேத்னி, ஓம் கம் கணபதையே நமோ நமக, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, காயத்ரி மந்திரம், ஓம் ஸ்ரீ மகா பிரத்யங்கராவித்மே பக்த பிரியாதிமே தன்னோ தேவி பிரஜோதியாது. இந்த 4 மந்திரத்தையும் வேற என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு அம்மா என்னை காப்பாத்துன்னு சொல்லி தூப தீபம் நைவேத்தியம் காட்டி நமஸ்காரம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்க குடும்பத்துல நல்ல சுபிக்ஷம் உண்டாகும். சரிங்களா? தொடர்ந்து பேசலாம். நல்ல தகவலா கொடுத்துருக்கீங்க. ஒரு நேயர் இருக்காங்க சுவாமி. வணக்கம் டயல் சங்கரா, பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், அருண் மேம் என் பேர். நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க. ரிஷபராசி கப்பி நட்சத்திரம். சுவாமி கிட்ட பேசுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம், சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய். நல்லா இருக்கு, சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே. சார், நான் முதல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். சரி. 4 மாசமா சம்பளம் கொடுக்காம இருந்தாங்க. அதுல சம்பளம் கொடுத்தது ப்ராப்ளம். சரி. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சரி. இப்போ அதனால என்னாச்சு, எங்க சித்தப்பா மேஸ்திரியா இருக்கிறாரு. சரி. அவரு கூட நம்ம வேலைக்கு போயிருந்தேன். சரி. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சதுனால பில்டிங் ஓரியன்டா நம்ம கத்துக்கணும் அப்படின்றது கூட நாங்க வேலைக்கு போயிருந்தோம். சரி. அவரு கூட போகும்போது
சும்மா இருக்க முடியாது, நம்மளும் வேலை செய்யலாம் கூட மாறன்னு சொல்லிட்டு நானும் இறங்கி அவர் கூட வேலை செஞ்ச ஆரம்பிச்சேன். சரிப்பா. வேலை அந்த கிடைக்கல ஒரு சுச்சுவேஷனுக்காக நெக்ஸ்ட். சரி. அந்த மாதிரி இப்போ அந்த ஒன் டைம் வந்து உங்களை வந்து பார்த்தேன் சாமி சரி. பெங்களூர்ல. ம். ஸோ இப்போ அம்பாலை கும்பிட்டு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 6 மாசம் அவரு கூட வேலை செஞ்சாங்க. எனக்கே ஒரு எப்படின்னா நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோமே, எப்ப நம்ம நிலைமை மேல வரப்போகுது அப்படின்லாம் நான் யோசிச்சது உண்டு. சரி. அடுத்த சிந்தனை ஃபுல்லா நம்ம எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையாவே போயிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். சரி. அம்பாலை கும்பிட்டு ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு இப்போ நல்ல மன திருப்தியா இருக்கு. நான் அப்படி சொல்லும் பொழுது உடம்புக்குள்ள இருக்குது, அந்த அளவுக்கு ஆகுது. சரி, சந்தோஷம். ராவுகால பூஜை பண்ணிட்டு வரீங்களா இல்ல ராவுகால பூஜை பண்ணலையா? பண்ணிட்டு வரேன் சாமி. அம்மா வந்து ராவுகால பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி. சோ அதுக்கப்புறம் நான் வந்து வேலை தேட ஆரம்பிச்சேன். சரி. சோ இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன். வெரி குட். ராவுகால பூஜை பண்ணி நல்ல வேலை கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க. சரி. எவ்வளவு நாள்ல கிடைச்சது? இது வந்து நான் உங்களை பார்த்து வந்து ஒரு 2 மந்த்க்குள்ள எனக்கு வேலை கிடைச்சிச்சு. பெங்களூர்ல என்ன பாத்தீங்களா? உங்களை நேர்ல பார்த்துட்டு சந்திச்சுட்டு வந்தேன் சாமிஜி. ரைட். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ராவுகால பூஜை செஞ்சுட்டு வாங்க. அம்மா செய்யட்டும். நீங்க ஜெய் பிரத்திங்கிறேன், ஜெய் பிரத்திங்கிறேன் எங்க இருந்தாலும் சொல்லுங்க. சரியா? அதுவே உங்களை காப்பாத்தும். நீங்க அப்படித்தானே இப்ப பண்ணிட்டு வரீங்க? டெய்லி அது மாதிரி தான் பண்ணிட்டு. அவ்வளவுதான். ராவுகால டைம்ல அலாரம் ஒர்க்ல இருந்தாலும் அலாரம் வச்சுக்கிறது. அந்த டைம்ல வந்து ஜெய் பிரத்திங்கிறேன், ஜெய் அவ்வளவுதான். இதை தொடர்ந்து செய்யுங்க. நல்லா இருங்க. நேரம் குறைவா இருக்கு. ரொம்ப நேரம் நீங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இங்க நேரம் நமக்கு குறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ராவுகால பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அவர் வந்து எங்க இருந்தாலும் அலாரம் வச்சுக்கிட்டு ராவுகால பூஜையை மனசுக்குள்ள அம்பாளுடைய மந்திரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அவர் வந்து நம்ம பெங்களூர்ல பார்க்கும்போது நம்மளை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு. அப்ப நான் சொல்லியிருக்கேன், இதே முறையதான் சொல்லியிருக்கேன், நீ வேலைக்கு போனாலும் ராவுகால பூஜையில ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் பிரத்திங்கிறே, நன்றாக குருவாழ்க குருவேத்து, இதை மட்டும் சொல்லு, நல்லா இருக்கும். இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் சொல்றது இதுதான். எங்க இருந்தாலும் சரி. அம்மா இப்ப நிறைய பேர் ஒரு கொஸ்டினே கேட்கிறாங்க, சாமி எங்க வீட்டுல மாமியார் தொல்லை, வீட்டுக்கார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, அந்த நாத்தனாருக்கும் நாத்தனார் தொல்லை, இப்படி இவங்க இன்னொருத்தவங்களுக்கு தொல்லை, அவங்களுக்கு ஒருத்தர் தொல்லை இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொல்லை. என்னன்னா இந்த ராவுகால பூஜைனா என்ன, இது என்ன காளி படத்தை வச்சு பூஜை பண்ற, எல்லாரும் சொல்றது இந்த நாக்க தொங்க போட்டிருக்க சாமியை கும்பிடாத, இப்படி எல்லாம் சொல்லிக்கிறதுனால இன்னமும் Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, சாமி இன்னும் அதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவளை கும்பிடக்கூடாதுன்னு சொன்ன புண்ணிய பலன் அவங்களுக்கு வந்து சேரட்டும். எப்படி அதை கூட நம்ம பாபமாவோ சாபமாவோ சொல்லணும், அந்த புண்ணிய பலன் அவங்களுக்கு போய் சேரட்டும். நீங்க மனசுக்குள்ள உங்களுடைய எண்ண ஓட்டங்களை ஓட்டுங்க. இப்ப அவர் சொன்னார், நான்
நரசிம்மனின் சொரூபமும் அம்பாள் தான். புரியுதா? அவர் ஆண் சிம்மம், இவங்க பெண் சிம்மம். இதுல ஆண் சிம்மம் பெருசா பெண் சிம்மம் பெருசான்னு போட்டி போட்டீங்கன்னா பெண் சிம்மம் தான் பெருசு. அதனால அந்த பெண் சிம்மத்தை பிரத்திங்கிராவை வழிபட்டு இந்த எங்களுக்கு வந்து நீங்க வரத்துக்கு காரணமா இருந்ததுக்கு நரசிம்மரை உங்களை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூஜை செய்து அம்மா காப்பாத்துன்னு சொல்லி பூஜை செய்யுங்க. ராகுகால பூஜை செய்யுங்க விசேஷமா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வேற எதுவும் விசேஷங்கள் தேவையில்லை, அதை செய்தாலே போதும். அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு இப்ப சொல்றேன், அதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா நமக்கு சொத்துக்களால் இருக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வடையும். சொத்துக்களால் பல தலைமுறையாக வராத சொத்துக்கள், சொத்துல இருக்கிற கேஸ் அது தீர்வடையும். அந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். சொந்த பந்தங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீரும். இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ராகுகால பூஜையை விசேஷமா செய்யுங்க. பிரசாதங்கள் எது வேணாலும் வைங்க. முக்கியமா தினசரி பானகம் வைக்க சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அவசியம் பானகம் வைக்கணும். ராகுகால நேரத்தில் வச்சால் போதும். மாலை நேரத்தில் விசேஷ பூஜைகள் எதுவும் தேவையில்லை. முடிந்தால் பக்கத்துல எங்கேயா நரசிம்மர் கோயில் இருந்தா போய் 27 சுத்து குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. அன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கும். அதனால வீட்டில இருந்து வழிபட்டாலே அந்த நரசிம்மன் பிரத்திங்கிராவின் அனுகிரகத்தோடு நரசிம்மனின் அனுகிரகம் வந்து சேரும். சரிங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம். பாத கமலம் பற்றிய தகவல் கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, உங்களுக்காக பாத கமலம் பற்றிய தகவல் இதோ. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளைக் கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000 9840086373. பாத கமலம் பற்றிய தகவல் கொடுத்தோம் இல்லையா? இந்த பாத கமலம் நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எப்பெல்லாம் சுவாமிகள் கொடுக்கறாங்கங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனி எப்ப பாத கமலம் நம்ம நேர்ல வந்து உங்கள்கிட்ட வாங்கலாம்? வருகின்ற 8ஆம் தேதிமா, அதாவது திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு பாத கமலத்தை வாங்கணும். அன்னைக்கு பிரதோஷம், சோமவார பிரதோஷம். அன்னைக்கு பாத கமலத்தை மாலை வேளையில ஒரு 2 மணிலிருந்து 3 மணி 4 மணிக்குள்ள கொடுப்பேன். ஆனா நீங்க எல்லாரும் 1 மணிக்குள்ள இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாத கமலம் வாங்க வரவங்க யாரும் அவசரப்பட்டு இத்தனை மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, இத்தனை மணிக்கு ட்ரெயின், இத்தனை மணிக்கு நான் என் குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வருவேன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து விட்டு அங்கே நீங்கள் அமைதியாக வந்து உட்காந்துருந்து எல்லோரும் ஜபத்தை செய்யுங்கள். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. உள்ள உங்கள் பாத கமலத்தை அம்பாள் பாதத்துக்கு முன்னாடி பிரித்து வச்சுட்டு பூஜை நடக்கும். நான் வந்தோடனே பூஜை பண்ணி தீபாராதனை பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ அது வரைக்கும் காத்திருக்கணும். நீங்கள் எல்லாரும் பதிவு பண்ணுறது, உங்கள் பேர், நட்சத்திரம் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரும். சேர்ந்த உடனே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவாங்க. நான் அங்கே இருந்தேன்னா அங்கே பூஜை, இல்லைன்னா அப்படியே மனசில் வாங்கிட்டு எல்லாரும் வந்து அந்த 1 மணி நேரம் பூஜையை முடிச்சு உங்களோட நீங்கள் எல்லா சந்தேகங்களும் இப்போ இருக்க ஒருத்தர் வந்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, அவருக்கு வசதி இருக்கு போடுறாரு. முடியாதவங்க எல்லாம் ஃபேஸ்புக்கே தெரியாது, வாட்ஸ்அப்பு தெரியாது. அப்போ அங்கே வந்து உட்காந்துருக்கும் போது தான் கேள்வி கேட்பீங்க. அத்தனை கேள்விகளுக்கும் புதுவிதமான பதில்கள் அங்கே வரும். நீங்கள் கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து விடைபெற்று அம்பாளுடைய பாதத்தை வாங்கி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். வரவங்க அத்தனை பேரும் முடிந்தால் பழம் வாங்கிட்டு வாங்க, பூ வாங்கிட்டு வாங்க. அம்பாளுக்கு நம்மளால கோவிலுக்கு ஏதாவது முடிஞ்சா காணிக்கை எடுத்துன்னு வாங்க. உங்களால் முடிஞ்ச இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, ஆனால் இனிமே தேவைப்படுது. அம்பாள் கோவில் இன்னும் அடுத்து வேலைகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று கூட வேலை, தினசரி வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அத்தியாவசிய தேவைகள் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அம்பாளுடைய மூலஸ்தானம் வந்துருச்சு, யாகசாலை வந்துருச்சு, இன்னும் என்னென்ன தேவை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னா நமக்கு பொருளாதாரம் தேவை.
1000, அதாவது எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் வீடு கட்டுவதில் கடன் வாங்காம வீடு கட்ட மாட்டான். எப்படி? ஏதாவது ஒரு ரூபா கடன் வாங்குவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கார் வாங்கிறதுக்கு கூட கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி தான் எல்லாம் செய்றாங்க. ஆனா அம்பாள் கோவில் கட்டுவது எவ்வளவு சிரமம். நமக்காக இல்லை. இன்னைக்கு நான் எத்தனை வருஷம் இருக்க போறோம்? நான் எத்தனை வருஷம் இருக்க போறேன்? அந்த கோயிலை நான் வச்சுக்க போறேன். யாருக்காக? இந்த உலகத்திற்காக. புரியுதா? அம்பாளுடைய கோவில் இந்த உலகத்திற்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம். அதுல எல்லாருடைய பங்கும் அங்க இருக்கட்டும். அதனால 8ஆம் தேதி பாதகமலத்தை வாங்கி விசேஷம் என்ன, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில வைக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி எப்படி வைக்கணும், என்ன வைக்கணும் எல்லாம் நேரடியாக உங்களுக்கு உபதேசமாக நடக்கப்படும். குரு உபதேசம், விநாயகர் மந்திரம், பிரத்திங்கிரா மந்திரம், பிரத்திங்கிரா காயத்ரி எல்லாமே உபதேசம் நடக்கும். அப்ப அந்த உபதேசம் வாங்கிட்டு எப்படி வைக்கணும், என்னென்ன செய்யணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்படும். எந்த கவலையும் வேண்டாம். ஒரு அறைக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு ரூம் தான் இருக்கு, அந்த கவலையே வேண்டாம். எல்லாமே நான் சொல்லி தருவேன். அதை ஃபாலோ பண்ணா போதும். வாங்கிட்டு போயிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜையில வைங்க. அதே போல இன்னொரு தகவல், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ள அம்பாளிடம் விசேஷ பூஜைகள், நவாவரண பூஜைகள் நடக்க இருக்கிறது. எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. ராகுகால பூஜையை முடிச்சுட்டு வந்து கலந்துக்கோங்க. சரியா? எங்க? வெண்பாக்கம் கிராமத்தில் சிங்கபெருமாள் கோவிலிருந்து 6.5 கிலோமீட்டர்ல இருக்கு. வந்து அவசியம் கலந்துக்கோங்க. 4 மணிலிருந்து 5 மணி முடியறதுக்கு ஒரு 6-6:30 ஆயிடும். வந்து அவசியம் கலந்துக்கிட்டு போங்க. சரியா? ஒரு நீண்ட நேரமா இருக்கு. கண்டிப்பா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கல்பனா பாரதிவேல். எங்க இருந்து? கீழ்கட்டில இருந்து மேடம். நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. என்னோட ராசி விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. குரு வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா. நான் ஏற்கனவே உங்களை வந்து பாத்திருக்கேன், பாத்துக்கணும் வாங்கியிருக்கேன். சரிம்மா. இப்போ எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருந்தேன் கவர்மெண்ட் ஜாப்காக. சரிம்மா. அவங்கள்ட்ட இருந்து கால் லெட்டர் எக்ஸாம்காக வந்திருக்கு. சரிம்மா. நான் நெக்ஸ்ட் வீக் 12ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் இருக்கு. சரிம்மா. இப்போ கூட கொஞ்சம் நான் பயத்துக்கு தான் ஃபோன் பண்ண, லைன் கிடைக்குமோ கிடைக்காதோ. சரிம்மா. நீங்க பாதகமல பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது நிச்சயமா கிடைக்குமா? கிடைக்கும்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன். சரி. ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக நிச்சயமா உண்டுமா. அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோமா. இப்பதான் சொன்னேன் இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ ராகுகால பூஜை வீட்டுல பண்ணுங்க. சரியா? பண்ணிட்டு முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வெண்பாக்கம் கிராமத்துல வந்து அம்பாளை தரிசனம் பண்ணுமா. எது முடியுமோ அது செய்யுமா. உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த அம்பாளுடைய விசேஷ ராகுகால பூஜை சொல்லியிருப்போமா. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அம்பாள் அனுகிரகத்தோட அந்த வேலை கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஜெய் பிரத்திங்கிரே. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து நம்ம ராகுகால பூஜை முறைகளை எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டு வந்துடலாம். நேர்களே, நிறைய பேர் புது நேயர்கள் நமது நிகழ்ச்சியை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிறத சொல்லிட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிறத பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அது தொடர்பாகவும் நம்ம சுவாமிகிட்ட கேட்கலாம். சுவாமி, இப்ப ராகுகால பூஜை முறைகள் நம்ம இந்தியால செய்யறோம். இப்ப சுவாமிகளே வெளிநாடுகளுக்கு போறீங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உபதேசங்கள் கொடுக்கறீங்க ராகுகால பூஜை முறைக்கு? நிச்சயமா. அதாவது வெளிநாடுகள் போகும்போது இப்ப கூட லண்டன், பிரான்ஸ், அதே மாதிரி சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி 3-4 கண்ட்ரிகள் போறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. அதுல லண்டன்ல தேதி லண்டன்ல மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வரும். மீதி நாட்கள்ல இன்னும் முடிவாகல. அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த கிழமையில இருந்தாலும் ராகுகால நேரத்துல நம்ம எல்லாரையும் ஒன்னா சந்திச்சு
முதல் நம்மளுடைய சொற்பொழிவு என்னன்னா, அம்பாள் யார், எதுக்கு வந்தா, நம்ம கும்பிட்டா அவளை கும்பிட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படி. அடுத்து இந்த ராகுகால பூஜையை ஏன் செய்யணும், இப்படி விளக்கங்கள்லாம் கொடுக்குறோம். இந்த உலகத்தில் உள்ள எத்தனை பேருமே அம்பாளுடைய ராகுகால பூஜை இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யூஎஸ்லேருந்து வந்துச்சு கால், இப்போ கூட சொன்னாங்க, சாமி நீங்கள் யூஎஸ் வரணும், அம்பாள் விருப்பம் இருந்தால் எங்கே வேணால் வருவேன், ஆனால் என்னால் வந்தால் ஒரு 2 நாள் 3 நாள், வெளிநாடுகள் ரொம்ப லாங்கில் வரோம், அப்போ கூட 4 நாள் 10 நாள்லாம் இருக்க முடியாது. இப்போ கூட 4 நாடுகள் போகிறதுனால ஒரு 10 நாள் அப்படி மொத்தமாக வரும். எங்கே இருந்தாலும் ராகுகால பூஜையை எல்லோரும் செய்யுங்க. அந்த ராகுகால பூஜையினால் நமக்கு நன்மை மட்டுமே நடக்குமே தவிர தீமை நடக்காது. உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா மகா பிரத்திங்கிற அடியார்களும் ராகுகால பூஜையை பரப்புங்கள். இன்னைக்கு எனக்கு என்ன தகவல் வந்துட்டு இருக்குன்னா, எல்லா பிரத்திங்கிரா கோயிலும் யாரெல்லாம் முக்கியமாக இப்போ புதுசாக வச்சிருக்க அத்தனை பேருமே, பழமை வந்தவங்க அத்தனை பேருமே அவங்களே ராகுகால பூஜையை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சாமி வந்திருக்காங்க சொல்றாங்க, நீங்க எல்லாரும் வீட்டில் ராகுகால பூஜை பண்ணுங்க, விசேஷ நாட்களில் கோயிலுக்கு வாங்க, எல்லாம் நல்லா இருங்க. எல்லா கோயில்களிலுமே சொல்லப்படுதுன்னு எனக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்தந்த கோவில் நடத்துகிற பிரத்திங்கிற அடியார்கள் உபாசகம் பண்ணுறவங்க அத்தனை பேருமே சொல்கிறாங்க. அது எங்கெங்கன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், சொன்னால் எல்லா கோயிலையும் சொல்லணும். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். அம்பாளுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறேன். என்ன காரணம்னா, உன்னுடைய ராகுகால பூஜையை நீ சொன்னதுனால நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உன்னுடைய பாத கமலத்தை நீ சொன்னதுனால நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இதில் எங்கேயும் வியாபாரம் இல்லைமா. அதனால் எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ராகுகால பூஜையை வீட்டில் இருந்தபடியே செய்யுங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறன்றவங்கலாம் ஒரு கவலைப்படுறாங்க. அப்போ நீங்கள் அந்த நேரத்துக்கு ஜெய்பிரத்திங்கிரே ஜெய்பிரத்திங்கிரே சொல்லுங்க. முடிந்தவங்க கண்டிப்பாக ராகுகால பூஜை செய்யுங்க. சில பேர் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது சாமி, அவங்கள போய் கேட்டோம்னா அவங்க வீட்டிலேயே தான் இருப்பாங்க, ஆனால் ராகுகால பூஜை பண்ண மாட்டாங்க. எப்படி காலையில் 6 to 7 பண்ணிப்பாங்க. ஏன்னா கண்ட நேரத்தில் என்னால் பண்ண முடியாது, யாராவது வந்துருவாங்க வீட்டுக்கு என்னன்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்த முடியுமா? கதவை சாத்திக்கிட்டு சாமி கும்பிடுங்க. பெல் அடிச்சா பிரச்சனை சாமி, பெல்லு உனக்கும் சாமிக்கும் கேட்குற மாதிரி அடி. எப்படி? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அம்பாளை வழிபடுறதுக்கு இதெல்லாம் ஒரு குறையா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு அம்பாள்கிட்ட வழிபடாமல் இருக்கிறது அப்ப எதுவுமே நடக்காது. தயவு செய்து ராகுகால பூஜைகள் எல்லோரும் செய்யுங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யுங்க. வேலைக்கு போறவங்க 6 to 7, வயதானவர்கள், முடியாதவர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் ஜெய்பிரத்திங்கிரே ஜெய்பிரத்திங்கிரேன்னு சொல்லி கொடுங்க. எத்தனையோ பேர் ஹேண்டிகேப்ல இருந்து கண்ணு தெரியாதவங்க முதல் கொண்டு ராகுகால பூஜை செஞ்சு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. பார்வை தெரிஞ்சிருக்குன்றாங்க. அவங்க என்ன செய்யலாம்? அந்த மாதிரி பார்வை கோளாறு இருக்கிறவங்க, உடல்நிலை பாதிப்பு உள்ளவங்க, ராகுகால பூஜை முடிஞ்ச உடனே அந்த தண்ணி அங்க வச்சிருப்போம், மறுநாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிங்க. கண்ணுல பிரச்சனையா அந்த கண்ணுல ஒரு துளி எடுத்து அம்மா காப்பாத்துன்னு அந்த துளியை கண்ணு மேல வைங்க, இமை மேல வைங்க. கண்ணுக்குள்ள வைக்க சொல்ல 2 இமை, எந்த பிரச்சனையும் அங்க வைங்க. சில பேருக்கு சொல்லியிருக்கேன், பார்வை அற்புதமாக தெரியுது. ஒண்ணுமே தெரியாத ஒரு அம்மாவுக்கு 40% தெரியுது. நம்ம இடத்துக்கே வந்துட்டு போனாங்க, சாட்சி இருக்கு. புரியுதா? இன்னைக்கு அந்த அம்மா வந்து சந்தோஷமா சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், என் கணவருக்கு நான் தோசை ஊத்தி தரேன் சாமின்றாங்க. 40% பார்வை தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியுமா? அது போல இந்த ராகுகால பூஜையை நம்பி செஞ்சதின் பலன்தான் அவங்களுக்கு. அது போல எல்லாரும் செய்யுங்க. உலகம் எங்கும் இருக்கின்ற, திருப்பி திருப்பி கேட்கிறேன், அத்தனை பேருமே அம்பாளின் ராகுகால பூஜையை பரப்புங்க. புரியுதுங்களா? அதே போல இந்த நாட்கள் என்னென்ன உண்டோ விசேஷ ராகுகால பூஜைகள் நான் சொல்லியிருக்கேன். 3 மாதம் ராகுகால பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் விசேஷ ராகுகால பூஜைக்கு செய்யணும். அது நம்ம கிட்ட செஞ்சவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. தயவு செய்து வாட்ஸ்அப்ல தேவையில்லாத மெசேஜ் அனுப்பாதீங்க. அப்படி அனுப்பிச்சிங்கன்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களால் மொபைலில் எத்தனை மொபைல் வாங்கி தருது, அதில் உட்காந்து அதை எடுத்து மாற்றி கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆயிடுது. அது அவசியப்படுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் இதில் என்னென்ன உண்டு, முக்கியமான கேள்விகள் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டப்ப நீங்கள் கேளுங்க, அவசியப்பட்ட கேள்விக்கு பதில் உண்டு. அதே போல் நிறைய பேர் அமாவாசை பரிகாரமே சொல்ல மாட்டேன்றீங்க சாமி இப்பெல்லாம் அப்படின்றாங்க. ஏன்னா மனசு அதுக்கு போக மாட்டேங்குது. இருந்தாலும் கேட்கறனால சொல்கிறேன், அமாவாசை பரிகாரம் யாருக்கெல்லாம் செய்யணும்னு விருப்பம் இருக்கோ யாரெல்லாம் செஞ்சுக்கலாம். 3 கிரகங்கள், 4 கிரகங்கள், 5 கிரகங்கள், 6 கிரகங்கள் இப்படி ஒற்றுமையாக ஒரே கட்டத்துக்குள்ளேயோ இல்லை 2-3 கட்டத்துலயோ 3 மாத்தி மாத்தி இருக்கிறதோ அதை பத்தி நீங்க ஆராய வேண்டாம். அப்படி இருக்கான்னு பாருங்க. அதே போல தொடர்ந்து யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, படிப்பு ஒழுங்கா படிக்கல, இந்த மாதிரி படிக்கல அப்படின்னா 10ஆவதுக்கு முன்னாடி பரிகாரம் செஞ்சு தாயத்தை கொடுங்க. கணவன் மனைவி பிரச்சனை வராம இருக்குன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பரிகாரம் செஞ்சு அந்த தாயத்தை போட்டுருங்க. நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமைவா. வேலையில பிரச்சனை, அரசாங்க வேலை வேணும், என் பொண்ணுக்கு இது வேணும் அது வேணும், நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்தீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணும், கம்முன்னு இருக்கணும். 21 வகையான மூலிகை பஸ்பத்தை தாயத்தாக்கி கொடுக்கப்படுகிறது. வருகின்ற மாதம் 25ஆம் தேதி அமாவாசை. ரொம்ப நாட்கள் குறைவா இருக்கு. சித்திரை அமாவாசை, வைகாசி அமாவாசை. இந்த அமாவாசையில யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ யாரும் இதுல நேர்ல வந்து கலந்துக்க முடியாது. இது ரகசியமாக நடக்கிறது. இன்னும் அம்பாள் காட்டுன்னு சொல்ல, காட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக அதை வெளியிடுவேன். எங்க நடக்குது வீடியோவோட கொடுப்பேன். அம்பாள் சொன்னாதான்.
சொல்லணும். சில விஷயங்கள் ரகசியம் இருக்கணுமா. அதனால அந்த பூஜையில யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு முறை ஜாதகத்தை நேரிலோ அல்லது ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்லயோ அல்லது போன் அப்பாயின்மெண்ட்லயோ எங்க இருந்தாலும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இந்த மாதமாக இருக்கட்டும், எந்த மாதமாவது நீங்க ஒரு மாதம் அமாவாசை பரிகாரம் வாழ்க்கையில ஒரு முறை செய்தால் போதும். நம்ம பரிகாரம் எப்படி, ஒரே ஒரு முறை செய்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்க செய்யவே வேண்டாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த சந்தேகமா இருந்தாலும் பர்சனலா வாட்ஸ்அப்ல வந்து அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை. தொடர்ந்து உங்க வாழ்க்கையை குருவின் முகமாக, இப்போ ஒரு பொண்ணு பேசினா பாருங்க, உங்கள்கிட்ட பேசணும், எப்படி பேசணும். அப்ப பரிகாரம் செய்தவங்களுக்கு மட்டும்தான் உங்க நம்பர் கொடுப்பீங்களா? எல்லாருக்கும் கொடுத்தா என்னால முடியாதுமா, இதுக்கே வாட்ஸ்அப்ல பதில் சொல்ல முடியல. அதனால அதை யாருக்கு தேவையோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறை 10 நாளைக்கு முன்னாடி பரிகாரத்துக்கு முடிவு செய்து கொள்ளும். அதனால ஒரு முறை ஜாதகத்தை நேர்ல பார்க்கணும். அது வரைக்கும் அம்மா ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செய்யுங்க. இந்த 8ஆம் தேதி அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாதகமலத்தை வாங்கி கோவிலுக்கு ஒரு நன்கொடையாக கொடுப்பது போலையும், அம்பாள் கோவில் உருவாவதற்கு நீங்க பாதகமலம் வாங்கினாலே அடுத்த ஸ்டேஜ் அவளுக்கு உதவி செஞ்சிருங்க. புரியுதா? ரொம்ப சந்தோஷமா. நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சி முடிவடையும் தன்மை வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பரிமாறிக்கிட்டோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்து உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லோருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நிறைய பேர் பார்க்கணும். இந்த நேரத்தை வந்து தவற விட்டுட்டீங்கன்னா யூடியூப்ல நீங்க ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம் டைப் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஃபேஸ்புக்லயும் ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம் டைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ மகா பிரத்திங்கிற நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவு செய்யலாம். எதையும் சந்தேகங்கள் இருந்தா. மற்றும் 8ஆம் தேதி வந்து பாதகமலம் கொடுக்கறாங்க. அதையும் நீங்க வாங்கி பயன்பெறுங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க ஸ்கைப் அப்பாயின்மெண்ட், போன் அப்பாயின்மெண்ட் இதையும் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000.